ஹாய், எல்லாரும் ஆரி கற்றுக்க ரெடியா? வாங்க. தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் ரொம்பவே பேசிக்கான மெட்டீரியல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பிகினர் லெவலில் என்னென்ன தேவைன்ற மெட்டீரியல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யார் அப்படின்னா இந்த ஃப்ரேமும் ஸ்டாண்டும் தாங்க. இது மட்டும் நமக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து சூப்பராக கற்றுக்கலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டு. இது வந்து நான் வந்து நியர்லி இந்த ஃப்ரேம் மட்டுமே நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு. இது ரெடிமேட்லேயே கிடைக்கிது, உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து 16 அண்ட் 18ன்னு சொல்லி டாப்பில் 18 இன்ச்சு பாட்டமில் 16 இன்ச்சுன்ற மாதிரி 2 ஃப்ரேம் 2 ஸ்டாண்டு அட்டாச்சபிளாகவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வாங்கிக்கோங்க. ஒயிட் கலரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அது வாங்காதீங்க. அது அவ்வளோவா தாங்காது. என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஒரு 200 to 300 தான் ஸ்டாண்டுக்குன்னு போட முடியும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் அது வாங்கிக்கோங்க. பட் இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து வுட்டன் ஃப்ரேம் தான். இது கொஞ்சம் என்னோடது பழைய ஃப்ரேம், அதனால இப்படி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். 13, 14, 23, 24ன்னு நான் யூஸ் பண்ணுறது டியூலிப் பிராண்டோட நீடில் தான். ஓகேங்களா? இந்த 4 சைஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட். இந்த மாதிரி ஜரி த்ரெட் வந்து நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஒரு கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதாக வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான், பெருசாக வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இது என்கிட்ட இருக்கிறது யூஸ் பண்ண த்ரெட்டு தான், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டு 2 த்ரெட் எடுத்துக்கோங்க, வேறு கலரில். உங்களுக்கு பிடிச்ச 2 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. என்கிட்ட இன்றைக்கி இந்த பிராண்டு தான் இருக்குது. ஸோ நான் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். புல்லட் கிடச்சா வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட் தாங்க. சுகர் பீட் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டாலிக் சுகர் பீடு. ஆன்டிக் கோல்டு இருக்கா, இந்த கோல்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ, மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி டார்க்காக தெரியுது இல்லைன்னா ஒரு கோல்டு ஃபினிஷில் அந்த சுகர் பீடே வாங்கி வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ் 12 ருபீஸ்னு கிடைக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 கிராம்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். 2 பீடு, நம்பர் 4 பீடுன்னு சொல்லிட்டு பீட்ஸ் வந்து இந்த மாதிரி சரமாக கிடைக்கும். இது ஒரு சரம் மட்டும், அதாவது ஒரு பஞ்சை வாங்கிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், ஒரு சரம் வாங்கிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸ். ஓகேங்களா? தெரியுதா? 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அதை விட சின்ன சைஸ் இது. ஓகேங்களா? கோதுமை பாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கோதுமை வீட் பீட்னு சொல்லுவோம், அல்லது ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? பீட்ஸில் நிறைய டைப் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சில பேசிக்கான பீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸாக கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் அதில் கூட பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பீட். ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது டியூப் பீடுன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த இதில் ஒன்று கலந்துருக்கு பார்த்திங்களா, காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது டியூப் பீட். ஓகேங்களா? ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சக்ரீஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சம்கி. பார்த்திங்களா? நல்ல பிங்க் கலரில் இருக்கா. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ. இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் பேசிக்காக நமக்கு இது இருந்தாலே போதும். அண்ட் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஓகே, சைஸஸ் இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, கலர் கூட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாம் சொன்னீங்களே, எதில் போடுவோம், ஒரு மெட்டீரியல் வேணாமா? நான் வந்து இன்றைக்கி காட்டன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், காடா கிளாத் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். காடா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதில் பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கிளாத்தில் போடும்போது நமக்கு இழுக்காமல் சுருங்கி வராமல் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோன்ஸு சக்கரி இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நான் இந்த கம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 16 ருபீஸில் ஒரு கம் இருக்கும் இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இது தான் இருக்குது. ஸோ நான் இது தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அண்ட் ஒரு ஒயிட் பென்சில், ஒரு சிசர், ஒரு கட்டர் வந்து நீங்கள் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே நம்ம சூப்பராக ஆரி கற்றுக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.